சமந்தி எத்தனை பவுன் நகை எடுக்க போறீங்க? ஏமா 30 பவுன் சொல்லு. இவ பாருங்க 30 பவுன் அங்கேருந்து சொல்றா பாருங்க. சமந்தி ஒரு 50 பவுன் கிட்ட எடுக்கலான்னு இருக்கிறோம். அப்புறம் தாலி வந்து ஒரு 5 பவுன்ல எடுக்கலான்னு இருக்கிறோம். அண்ணா காட்டுங்கண்ணா, நெக்லஸ் ஃபர்ஸ்ட் காட்டிடுங்கண்ணா. அந்த காட்டுறோமா. இது வந்து லாங் ஹாரமா, பாருங்க நல்லா இருக்கானு. நல்லா இருக்கே சமந்தி, இது பாருங்க நல்லா இருக்கானு. எங்கிட்ட வாங்க நான் பாக்கேன். பாரு பாரு. நல்லா இருக்கு சமந்தி, இது நல்லா இருக்கு. இது எத்தனை பவுன்னு? இது வந்து 5 பவுன் வருதுமா. எம்மாடி எவ்வளோ 50 பவுனு 55 பவுன் மொத்த நகை. எப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர்களா இருக்காங்க. சரி நமக்கு காரணமா சும்மா வரணும்னு வந்தாச்சு. பூமாரி இங்க வா. வந்துட்டேன். இது எத்தனை பவுனா? இது 5 பவுனுமா. அண்ணே 5 பவுன்லாம் வேண்டானே. ஒரு பவுன் 10 பவுனு அந்த மாதிரி ஒரு நெக்லஸ்க்கு ஒரு 10 பவுன் வரணும். அந்த மாதிரி போட்டு ஒரு 40 பவுன்ல 4 நெக்லஸ் ஒரு பெரிய லாங் செயின் மாதிரி எடுத்தோம்னா போதுனே. ஆமாம் சம்மந்தி, அதுதான் கரெக்டு. அது போட்டோன்னா கொஞ்சம் தெரியாது, நம்ம நிறைய போட்டோன்னா கொச்சன்னு இருக்கும். ஒரே 10 பவுனுக்கு ஒரு பவுன் 10 பவுன்ல ஒரு செயின் எடுத்தா நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆமாம் சம்மந்தி. அப்போ இருங்க, நான் வேற மாடல் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கம்மா, இது வந்து உங்களுக்கு 20 பவுன் வருதுமா. நல்லா சூப்பராக இருக்கும் பாப்பாக்கு போட்டா. இது நல்லா இருக்கே ஜெயின்னு. நல்லா இருக்கம்மா. இது ஒன்று எடுத்துரும் சம்மந்தி, இது ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஆமாம் சம்மந்தி, இது நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க. பாப்பாவுக்கும் அழகா இருக்கு பார்த்தீங்களா, அதனால இது ஒன்று எடுத்துருவோம். இது எவ்வளோண்ணே? 20 பவுனுண்ணே. ஆமாண்ணே 20 பவுனு 5 லட்சம் ரூபா வருது. ரேட்டு பற்றிலாம் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொடுங்க. அப்போ இது ஒன்று எடுத்து வச்சிருட்டுமாம்மா? எடுத்து வச்சிருங்க. அது வந்து 20 பவுனு 5 லட்சம் சரிங்களா? சரிங்கண்ணே, இன்னும் ஒரு 20 பவுன் காட்டுங்க. சரி. இந்த நெக்லஸ் போட்டிங்கன்னா பாப்பாவுக்கு அழகா இருக்குமா, நல்லா அழகா லாங்கா இருக்கும் பார்த்துக்குங்க. ஆமாம் என்னது நல்லா இருக்கே. இது எத்தனை பவுன்னு? இதுவும் நீங்கள் கேட்குற 20 பவுன் தான். மொத்தம் 40 பவுன் சேர்ந்துடும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கலர் மங்காமல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்துருக்கும். பல்லன்னு இருக்கும். நல்லா வந்து போட்டால் பார்வையாக இருக்குமா. இது எவ்வளோ ரேட்டு? அதே 5 லட்சம் தாம்மா. சமந்தி இது நல்லா இருக்கு பாருங்க, நல்லா அழகா இருக்கு பாருங்க. இது ஒன்று வாங்கலாமே. அப்போ சரி, இது ஒன்று எடுத்து வச்சிருங்கண்ணா. சரிங்க. மொத்தம் இப்போ நீங்கள் வந்து அதில் 20 பவுனு, இது வந்து 20 பவுனு, மொத்தம் 40 பவுன் இப்போதைக்கு எடுத்திருக்கீங்க. அது 5 லட்சம், இது 5 லட்சம், மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 40 பவுன் போதுமா, இன்னும் கூட ஒரு 10 பவுனுக்கு லாங்கில் கோதுமை மாடல் செயின் காட்டட்டுமா? காட்டுங்க, கோதுமை மாடல் செயின் காட்டுங்க. 50 பவுன் 55 பவுன் போடணுன்னு இருக்கும். நீங்கள் 10 பவுனுக்கு அந்த கோதுமை மாடல் செயின் காட்டுங்க. மிச்சம் 5 பவுனுக்கு வந்து தாலி செயின் பார்க்கணும். இருங்கம்மா காட்டுறேன். இது வந்து 5 லட்சம் ரூபா வருதுமா. இது வந்து 10 பவுன் நீங்கள் கேட்ட அளவில் இருக்குது. மொத்தம் 50 சவரம் வந்துருமா. அழகாக இருக்கும், பாப்பாவுக்கு வந்து போட்டு நீட்டாக இருக்குமா. அழகா இருக்க. எங்கேயும் வந்தா போனா இதை மட்டும் தனியாக போட்டுக்கலானே. ஆமாம் சம்மந்தி, இது நல்லா இருக்கு பாருங்க. இதையும் வச்சிருங்கண்ணா, நல்லா இருக்குது. எதுக்கு இவ்வளவு நகை எடுத்துட்டு இருக்கீங்க? கம்மியாவே போதும். இருக்கட்டும் மாப்பிள்ள, இருக்கட்டும், நல்லா இருக்கும். அது இருக்கட்டும். ஏன்னா நம்ம அப்படி பண்றோம், வேண்டாம் சொன்னா வாங்கி கொடுத்துருக்கா. சரிங்க, இதையும் பில் போட்டு அங்கே வச்சிருங்க. மொத்தம் இது மட்டும் 15 லட்சம் ரூபா ஆகுதுக்கா. இன்னொரு 5 பவுன்ல நீங்க நகை பார்க்கணும் நீங்கல்ல, தாலி செயின் அது காட்டுறேன் இருங்க. ஆமா தாலி செயின் காட்டுங்க. தெரியுமா எங்க அம்மாவை பார்த்தீங்களா எப்படி நகையை வாங்குறான்னு? அதெல்லாம் சம்பிரதாயமா அப்படிதான் வாங்கணும். அப்படியா? சரி. இது வந்து உங்களுக்கு அரச மாடல்ல வருமா. நல்லா வந்து கீழே வந்து கொஞ்சம் பட்டையே இலை கணக்காக இருக்கும் மாடலு. செயின் வந்து ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்குமா. இதோட ரேட் எவ்வளோன்னா? நல்லா தான் இருக்குது. இதோட ரேட் வந்து 3 லட்சம் ரூபாமா. வேற மாடல் காட்டுங்களேன். எனக்கு இந்த செயின் ஒல்லியாக இருக்குது, டாலர் நல்லா இருக்கு, செயின் மட்டும் ஒல்லியாக இருந்த மாதிரி இருக்கு. ஆமாம் சம்மந்தி, செயின் ஒல்லியாக இருக்கனால ஒரு மாதிரி என்னமோ இந்த நார்மல் செயின் மணிக்கே இருக்குது. தாலி செயின் கொஞ்சம் குண்டா எடுங்கண்ணா. இருங்க காட்டுறேன். இது வந்து இந்த தாலி டாலர் எல்லாம் வச்சு செட்டாகவே உங்களுக்கு வந்துருமா. இது வந்து 5 லட்சம் ரூபா வருது. நம்ம ஜிஎஸ்டிலாம் பார்த்தோம்னா ஒரு 6 லட்ச ரூபா வந்துடும். ஏன்னா டாலர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது அழகா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஆமாம் சம்மந்தி, அது நல்லா இருக்கு, அதை எடுத்துருங்க. அண்ணா இதையும் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் ரேட் மட்டும் போட்டு சொல்லுங்கண்ணா. மொத்தம் நீங்கள் வந்து 55 பவுன் எடுத்திருக்கீங்க. மொத்தம் 35 லட்சம் வருதுமா. இருங்க பேமெண்ட் எடுத்தாரேன். அண்ணா இந்தாங்க 35 லட்சம். கொடுங்கம்மா. சரிங்கம்மா, கரெக்டாக இருக்கு. இந்தாங்கம்மா நகை பையி. சமந்தி வாங்கிக்கோங்க. இந்த வாங்குறேன். மாப்பிள்ளை செயின் பொண்ணு செயின் எல்லாம் வச்சுட்டீங்களா உள்ளது? வச்சுட்டேம்மா. மாப்பிள்ளை செயின், பொண்ணு நெக்லஸ், பொண்ணு தாலி எல்லாமே வச்சுட்டேம்மா. கொடுங்க. 50 பவுன் எடுக்க வந்தா இங்க 60 பவுன் ஆயிருச்சு. சரி சமந்தி போலாமா? போலாம். அடுத்த பாத்திர கடைக்கு தானே போகணும். ஆமாம் சம்மந்தி, இந்த கடைக்கு ஒட்டினாப்புல ஒரு பாத்திர கடை இருக்காது, நம்ம ஃப்ரெண்டு கடை தான். வாங்க போயிரும். வாங்க. குமாரி லட்சுமி அக்காங்க அவங்களுக்கு தலைவலிக்குன்னு கார்ல போய் உட்காந்துருக்காங்கம்மா. சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வா, நான் போறேனம்மா. சரிங்க. அங்க
காருங்க. கார் அங்கே தான் நிற்கிது. பொருள் பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுணுமா? சரிங்க. தம்பி எப்ப தம்பி? ஏக்கா உங்களுக்கு என்ன வேணும்? அது யாரு? கார்த்தி மணிக்கே இருக்கான். இல்ல அண்ணே, அது கார்த்தி கணக்கா இருக்கு பாரு. கார்த்தி இங்கே என்னல பண்ற? இல்லை சதீஷ் உன் கல்யாணத்துக்கு தான் பொருள் வாங்க வந்திருக்கீங்களா? சும்மாலாம் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாட்டேன் ஜாப்பா. சரி சரி, என் கல்யாணத்துக்கு தான் சீர் ஜாமான் வாங்க வந்திருக்கோம். நல்ல நல்ல பொருளாக எடுத்துக்காட்டு. நீ சொல்றதெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் எடுத்து வைக்கேன். முதல்ல இந்த பூஜை சாமான், அப்புறம் ஒரு குத்து விளக்கு ஒன்று எடுத்து வைப்பா. இந்த எடுத்து வைக்குமா? இந்த குத்து விளக்கு பாருங்க, ஒரு அடி வரும். இந்த குத்து விளக்கு ஓகேப்பா. அப்புறம் இந்த பூஜை சாமான்லாம் இருக்கும்ல, அது ஒரு தட்டு மணிக்கே இருக்கும், அது ஒன்று கொடுத்துருங்க. இந்த எடுக்குங்க. இந்த அம்மா என்ன இப்படி பண்றாளோ? அக்கா அந்த செட்டில் வந்து உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு, பத்தி ஸ்டாண்டு, சூடர் ஸ்டாண்டு எல்லாமே வந்துருங்கக்கா. நல்லா இருக்கு, இது ஒன்று வச்சிருங்க. அப்புறம் வந்து இந்த பெரிய பாத்திரம்லாம் இருக்கும்ல, அந்த செட்டில் ஒன்று கொடுத்துருங்கண்ணா. கல்யாண செட்டில் சில்வர் பாத்திரம் இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். அது ஒன்று தந்துட்டுமா? கொடுத்துருங்க. இந்த செட்டு தாங்க்கா, எல்லாமே இருக்கும். அரிசி குண்டான், அப்புறம் தட்டு, சாப்பாடு பொங்குற பாத்திரம் எல்லாமே செட்டாக இருக்கும்க்கா. சரிப்பா. ஏம்மா அவங்க பாவம்மா எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க பாரு. வேண்டான்னு சொல்லுவேன். மாதிரி அமைதிக்கிற சொல்லிட்டேன், அடி வாங்கிறாதாண்டா. இல்லை அண்ணன் இங்கே பாருல, அவங்களே பாவம் எவ்வளோ வாங்குறாங்க பாரு. ஐயோ அந்த அம்மாவோட சரியா இருக்கும். அம்மா பித்தளை குடம் ஒன்று வச்சிருக்கேன், போதுமா பாருங்க. தம்பி பித்தளை கூட 2 போடுப்பா. சரிம்மா. அக்கா அதே மாடல் வேணுமா? இது கொஞ்சம் பெருசுக்கா. அதே மாடலில் வேணுமா? இது வச்சிருட்டா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைப்பா. அந்த பெருசு வச்சிரு. சரிக்கா. அக்கா அப்புறம் இந்த குழம்பு வைக்கிற பாத்திரம் கட்டிங்களா, அது பித்தளையில இருக்கு, வைக்கட்டா? இப்போ எல்லாமே பாதி பொருள் பித்தளையிலே வச்சிருப்பா. சரிக்கா, இது வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குப்பா. உங்க பானை கேட்டிங்களாக்கா? 2 வைக்கணுமா 1 வைக்கணுமாக்கா? 2 வச்சிரு. சரிக்கா, இது ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. இது நல்லா இருக்கு. இன்னொன்னு இந்த ரவுண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று எடுப்பா. இருங்கக்கா. அக்கா இதுவா பாருங்க. அதுதான் அது ஒன்று வச்சிரு. சரிக்கா. என்ன இந்த அம்மா இவ்வளோ பொருள் எடுத்துக்கிட்டே இருக்கா? அக்கா சில்வர் குண்டான் வேணுமா இல்லை தவளையில வேணுமாக்கா? பித்தளையில ஒரு இது, அப்புறம் சில்வர்ல ஒன்று வச்சிருப்பா. 2மே வச்சிரு. ஓகேக்கா. அக்கா எல்லாமே போட்டாச்சு. கரெக்டாக 1 லட்சம் ரூபா வருதுக்கா. இருப்பா, கேஷ் பாரு. இந்தாப்பா கேஷ். கொடுங்கக்கா. அக்கா கார்ல எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டுமா? வச்சிரு. சரிங்கக்கா, நான் கார்ல ஏற்றி வச்சுறேன், நீங்கள் காருக்கு போங்க. சரி சமந்தி, நம்ம கார்ல போயிட்டு அடுத்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, நம்ம வசந்தன் கோக்கு போயிட்டு கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே காரில், அதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் உங்கள் காரில் ஏற்ற சொல்லிட்டீங்களா எப்படி? ஆமாம்மா, எங்கள் காரில் தான் ஏற்ற சொல்லியிருக்கு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சோன்னு கொடுத்து விட்றோம். சரி. அப்போ நாங்கள் எங்கள் காரில் வரோம், நீங்கள் உங்கள் காரை எடுத்து வசந்தன் கோக்கு வந்துடுங்க. நம்ம மட்டும் அந்த ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு, டிவி, ஹோம் தேட்டரு, அது மட்டும் ஃபேனு, ஹேர் கூலரு எல்லாமே எடுத்துக்கலாம். சரி வாங்க போ. ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.